வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்த நம்மளுடைய சிறப்பு பேச்சாளராக, பிரபஞ்ச பேச்சாளராக நம்மளுடைய சகோதரி ராஜலட்சுமி ஒரு சிவகாசி பட்டாசு மாதிரி படன்னு பொறிக்க வராங்க. வாங்க சகோதரி, வந்து பேசுங்க. கைரேகையும் ஜோதிடமும் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களும் அந்த தலைப்பில் பேச வராங்க. சகோதரியை பேச அழைக்கிறோம். வாங்க சகோதரி. அனைவருக்கும் நமஸ்காரம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கும் கவிதா சக்திவேல் அக்கா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு அளித்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், வந்துடுறேன். என்னோடய இதுக்கு வந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், ஃப்ளோவில் தான் வரும். சார் பார்த்திங்கன்னா ராகுவோட காரத்துவங்களை பேசும்போது அவ்வளோ அருமையாக விளக்கி சொல்லியிருந்தார். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே பூந்து பார்த்த மாதிரி அவ்வளோ அருமையாக சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றிங்க சார். ராகுவோட ஒரு படம் பார்த்த மாதிரி கூட இருந்தது, பிரம்மாண்ட பேச்சுக்கள்னால ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்படி பேசியிருந்தார். அடுத்தது சார் பேசியிருந்ததை நீங்கள் காலையில் கேட்டிருக்கணும். அது பற்றி பார்த்திங்கன்னா, ஜோதிடம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்டா இல்லை உணர்வா, அறிவியலா இல்லை உணர்வுபூர்வமா அப்படிங்கிறதுக்கு அவரோட பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா அது அவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். கொடுக்கல, அவருக்கு டைம் பத்தலை. ஆரம்பித்தா பேசிகிட்டே இருக்காரு, டைம் வந்து அவருக்கு சுத்தமாகவே பத்தலைன்னு சொல்லலாம். அறிவியல் ரீதியாக அவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை வந்துட்டு அப்படி புட்டு வச்சுட்ருக்காரு. ஒவ்வொரு கிரகத்தையும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கா, அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா புட்டு வச்சுட்ருக்காரு. அதெல்லாம் நம்ம இப்போ கேட்கும்போது அவ்வளோ வந்து என்ன இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மாதிரி. ஆனால் ஜோதிடம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்க, உணர்வு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் கலந்தது தான் அப்படிங்கிறதா ஒரு விஷயம் வரும். இப்போ சூரியனை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இத்தனை மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்மளால் உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணர முடியும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் காலையில் உதிக்கிறாரு, உதிச்சு வந்தவுடனே காலையில் வரும்பொழுது நம்மளுடைய சூரியனோட வெப்பம் வந்து நம்மளுக்கு வந்து சுள்ளுன்னு உரைக்குதா இல்லைங்களா? காலையில் நீங்கள் இளவெயில்னு சொல்லுவோம், அந்த வெயிலில் குழந்தைங்களை போட்டு கூட எடுப்பாங்க. ஏன்னா அந்த வெயில் வந்து உடலுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சூரியனை வந்து நம்ம உணர்றது இல்லையா? உணர்றோம். அப்போது எல்லா கிரகங்களுமே உணர்வு பூர்வமும் கலந்தது தான் ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போது ஸ்பரிஷன் எடுக்கும் பொழுது தந்தையோட அன்பை வந்து நம்ம உணர்றது இல்லையா? உணர்றோம் இல்லையா? அப்போது ஜோதிடம் பார்க்கும்போது மிக முக்கியம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஆன்மீக ரீதியாகவும் உள்ளுணர்வு ரீதியாகவும் உணரும் பொழுது ரொம்ப ரொம்ப அபாரமாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரிங்களா? அப்போ உணர்வுக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்றைக்கி எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை ரேகைகளும். சரிங்களா? கை ரேகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தோட பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ கை ரேகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 64 கலைகளில் ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கலை. அதில் அந்த கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது அதில் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது கைரேகை சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்களால் காலமாக கண்டுபிடிக்கப்பட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கலை தான். இப்போ புதுசாக வந்து இறங்கல. அந்த கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதை நீங்கள் உணரும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதை கலையை வெளியில் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபார ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா அது வந்து புரியும். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை படித்து நம்ம மெமரி பவர் கொண்டு வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட பார்த்து சொல்லும் பொழுது, அது நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு அலாதி பிரியம்னே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் ஒரு வெறினே எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தில் ஒரு வெறியாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண முடியும். அந்த ஆராய்ச்சி மைண்டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு அந்த ஜோதிடத்தில் இது ஒரு பங்கு, எண்கணிதம் ஒரு பங்கு, பிரசன்னம் ஒரு பங்கு, கைரேகை ஒரு பங்கு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருவமாக கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். சரி, இந்த கைரேகை சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முருகன் பார்த்தீங்கன்னா பழமையான தமிழ் கடவுள் சொல்லுவாங்க. முருகன் வந்து வள்ளிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிழவர் வேஷத்தில் வந்து இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களே எடுத்து சொன்னதாக கூட சாஸ்திரம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நாராயண பெருமாள் வந்துட்டு பார்க்கும்பொழுது அவங்களுடைய பார்ட்னருக்கு இந்த கைரேகை வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து சொன்னதாகவும் கைரேகை சாஸ்திரத்தில் இருக்குது. இங்கே நம்ம தமிழ் மரபுகளில் பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள் உலகளாவிய வகையில் போயிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா சீனர்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க கைரேகை. ஆனால் நம்ம பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள்ட்ட தான் அது வந்து பிறப்பிடமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த கைரேகை சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்த தங்கவேல் ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய பாதம் பணிந்து நான் வணங்குகிறேன். அதில் வந்துட்டு குருநாதர் வந்துட்டு நல்லபடியாக அமைஞ்சாதான் நம்மளுக்கான கலைகள் வந்து நம்மளுக்கு சிறப்பாக கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த கைரேகை சாஸ்திரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையோட அமைப்பு, அடுத்தது கையோட அளவுகள், அடுத்தது நெகங்களோட அமைப்பு, அடுத்தது விரல்களோட தன்மை, கையோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அதோட அளவுகள், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், கைரேகை சாஸ்திரம் வந்து சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் தசாபுத்தி நடத்திக்கிட்டு இருக்கு, எந்த கிரகம் அவங்களுக்கு வலிமையாக இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு அவங்கள கைகளை வாங்கி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த கிரகத்தோட ஆக்டிவேட் இந்த கைகளில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரிங்களா? ஜாதகமே இல்லைங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைக்கலாமா அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, ஜாதகம் இல்லை, கரெக்டான டேட் ஆஃப் பர்த்து என்கிட்ட இல்லை, அப்போது நம்ம கைரேகை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தொழில் அமைகிறதுக்காக சனிமேடும் விதிரேகையும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லேபர் கேட்டகரியில் வருவார், ஒர்க்கர் கேட்டகரியில் வருவார், அடுத்தது தொழிலாளியும் அவரே, முதலாளியும் அவரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியிலே வருவார். அந்த மாதிரி என்கிட்ட கேட்டு வந்தவங்கள்ட்ட குடோன் போடட்டுமான்னு கேட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து என்கிட்ட வந்து சரியான ஜாதகம் இல்லைங்க மேடம், நான் வந்து குடோன் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கட்டிங் வேஸ்ட்டு குடோன் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. கேட்டு வரும்பொழுது அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக பண்ண போடுறது கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது டேட் ஆஃப் பர்த்து எதுவுமே தெரியாது, பிரசன்னம் போட்டுமான்னு கேட்டதுக்கு அதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு கைரேகை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம பணத்திற்குரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மேடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடுத்தது சனி பகவான் சொல்லக்கூடிய தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மேடு, சனி பகவானுடைய மேட்டில் எந்த ரேகை டச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விதிரேகைன்னு சொல்லக்கூடிய பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த விதிரேகை சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கவனித்து சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக வந்துட்டு 100% சக்ஸஸ் பண்ணி கொண்டுட்டு போகும். அவங்க இப்போ நம்ம சொன்னதை கேட்டு குடோன் போட்டுட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொன்னாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இப்போது ஒருத்தவங்களோட கையை பார்த்து நம்ம சொல்கிறோம், குழந்தைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க எனக்கு பார்த்து சொல்லுங்கள் மேடம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குருமேடு வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இருதய ரேகை வந்துட்டு பார்த்திங்கன்னா குருமேடு நோக்கி போகுதா சனிமேடு நோக்கி போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம அந்த மேடுகளை வந்து செக் பண்ணி சொல்லும் பொழுதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும், குழந்தை ரீதியாக பார்க்கும் பொழுது அதாவது குருன்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதை, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் நம்ம அந்த மேட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், அடக்குவோம். அப்போது அந்த மேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க்கோ, ஒரு கட்டாகிறது, ஒரு அசுபத்தன்மை கொண்ட குறிகள் கொண்டு வந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வகையில் வந்துட்டு பாதிக்கப்படுவாங்க. நான் ஒருத்தவங்களுக்கு பார்த்து கேட்கும் பொழுது அவங்க வந்து இப்போ அதாவது குருமேடு வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் குரு விரல் வந்து சிறப்பாக இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது கேட்டேன் நான், உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, உங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது
அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஆமாங்க என்னோட குழந்தைங்க 2 பேருமே 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வேலைய செய்யும். அதாவது குழந்தைங்க இருக்காங்க, கூட இருந்து அரவணைச்சு அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அவரும் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ ஒரு விஷயம் அங்க கெட்டிருந்து, இன்னொரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா, அதாவது எட்ட இருந்து பார்த்து நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கையோடைய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வளைவு தன்மைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கையோட வளைவு தன்மைகள வச்சு கூட நம்ம என்ன பண்ணணும்? பலன் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே பின்னாடி நல்லா வளைஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கூடயும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனா, கொஞ்சம் பொய் கலந்திருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வளைவு தன்மை உள்ள கைகள்லையும் கொஞ்சம் பொய் சேர்ந்து, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பொய் பொறாமையோட வாழக்கூடிய அறிவு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஆற்றல் குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது கைரேகையோட பங்கு அங்க எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட கைய வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கா? இல்ல அவங்க வந்து குடும்பத்த வச்சு வழி நடத்துவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அது பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கைகள் வந்து நல்லா மென்மையா இருக்கு. சரிங்களா? நல்ல நீள அகலத்தோட இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீள் தத்துவ கை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் லைன்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? குடும்பத்த வந்து நிதானிச்சு கொண்டு போற ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கிரன் மேட்ட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்களோட ஜாதகத்தில ஆண்களோடைய கைகள்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? சுக்கிரனோட மேட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். சுக்கிரனோட மேட்ட செக் பண்ணிட்டு, சுக்கிர விரலையும் நம்ம செக் பண்ணும்பொழுது, அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் மனைவிய வந்து நல்லா வச்சுக்குவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே புலப்படும். சுக்கிரன் மேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ட் இருந்து, ஏதாவது ஒரு தீவுக்குறி இருந்துச்சு அப்படின்னா, மனைவி கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப என்ன பண்ணும்? அதாவது பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பொண்ணு கிடைச்சதுக்கப்புறம் வாழ்றது அதை விட கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்போ திருமண பொருத்தம் பார்த்து, நம்ம திருமண பொருத்தமே பார்க்காம இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? கைகள்ல வச்சு இவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஆணித்தனமா சொல்ல முடியும். அதோடைய வயது கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம வந்துட்டு கைரேகை பார்க்கலாம். 12 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருதய ரேகையிலும் சரி, ஆயுள் ரேகையிலும் சரி, வயது கணிதம் அப்படிங்கிறது அதில் உண்டு. அந்த கணிதம் ரீதியா அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சுங்கிறத அக்யூரேட்டாவே நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆயுள் ரேகையிலயும் அதுதான். இப்ப இவங்களுக்கு நல்ல ஆயுளோட இருப்பாங்களா அப்படிங்கிறதுக்கும், ஆயுள் ரேகையை செக் பண்ணிட்டு சொல்லும் பொழுது சிறப்பா இருக்கும். ஆயுள் ரேகையில வந்துட்டு தீவுக்குறி இருக்கக்கூடாது. ஆயுள் ரேகையில வந்து கட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இத்தனை வயசுல வந்து கண்டத்தை சந்திச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஆயுள் கணிதத்தில் நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும் கைரேகையில். அது நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரி, முன்னாடியெல்லாம் நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போனோம்னா என்ன செய்வாங்க? கையோட நகங்களை வந்து அழுத்தி பார்ப்பாங்க. அடுத்தது கண்ணை பார்ப்பாங்க. அடுத்தது நாக்கை திறக்க சொல்லி பார்ப்பாங்க. அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தோட தன்மையை வந்து கைகளில் பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது கை நகங்கள்லாம் இப்படி பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான, அவங்க உடம்புக்கு தேவையான ரத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கா, நோய் எதிர்ப்பு, அதாவது ரத்தம் நல்லா இருந்தால் தான், ரத்தம் ஓட்டம் நல்லா இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க முடியும். சரிங்களா? ரத்த ஓட்டமே அவங்களுக்கு பத்தலை, ரத்தமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த மாதிரி குழந்தைகள் தான் என்ன செய்யும்? அடிக்கடி காய்ச்சல் வந்தாலும் சளி பிடிச்சாலும் தாங்கிக்காது, ஊன்னு அணைத்திக்கிட்டே கிடக்கும். அந்த மாதிரி. அப்போது கையோட விரல்களை வச்சு, கையோடைய அமைப்புகளை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணாங்க? முதல்ல இந்த குழந்தைக்கு ரத்தம் இருக்கா, அதுக்கு நோய் தடுப்பாற்றல் இருக்காங்கிறத டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. நம்மளுடைய மூளைக்கும், நம்மளுடைய மூளையோட நுண்ணறிவிற்கும் கைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம காலில் கல்லோ முள்ளோ குத்துது. நம்மளுக்கு எந்த விஷயம் காலை போய் பிடிக்கும்? கை தானே வேகமாக காலை போய் பிடிக்குது. வேறு எந்த உறுப்பும் பிடிக்கல. கை வேகமாக ஆன்னு சொல்லிட்டு காலை நம்ம தொடுறோம். அப்போது நம்மளுடைய மூளைக்கு வந்துட்டு தெரியுது, அங்கே அந்த உறுப்புக்கு அடிபட்டிருக்கு, நீ போய் பாரு. அப்படியே உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து என்ன பண்ணுது?
கட்டளையிடுது. அப்போ அந்த கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகுது. அப்போ மூளைக்கும் கை விரல்களுக்கும் சம்பந்தம் உண்டு, பஞ்சபூதங்களுக்கும் கை விரல்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போது இது நீர்த்தத்துவ கையே நிலத்தத்துவ கையே அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் கை விரல்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு பஞ்சபூதங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னா கை விரல்களால் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுவும் ஒரு முறை இருக்குது. அதுவும் ஒரு நோய் தடுப்பு சக்தியாக வேலை செய்யும். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி தியானம் பண்ணாங்க, இப்படி வச்சு தியானம் பண்ணாங்க, இப்படி ஏதாவது. அப்போ அவங்க வந்து ஒரு பஞ்சபூதத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அப்போது விரல்களில் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு செய்ய முடியும். அப்புறம் நெகத்தோட அமைப்பு. இப்போது நெகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி பிளவுபட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நோய் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து குணமாகாது. அப்போ அதாவது கைகளில் வந்து சாரிப்பா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அதாவது நெகங்களை வந்து பார்க்கும் பொழுது அந்த நெகங்களுடைய தன்மை வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து இன்க்ளூடாக வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். நகங்கள் வந்து வெடிச்சு இருக்கக்கூடாது. எனக்கு வந்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியலம்மா, ஜாதகம் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, என்னன்னு தெரியலம்மா, இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா நகம் அடிக்கடி வந்துட்டு வெடிச்சு போயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரலில் அடிக்கடி புண்ணு வந்துகிட்டே இருக்குது. நானும் எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிட்டேன், எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கூட நேர்ந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு வந்துட்டு நோய் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுடைய பையன் வந்து எங்கேயோ வந்துட்டு தடமாறி போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது அவங்க அம்மாவுக்கே, அதாவது கூட 24 மணி நேரமும் பயணம் பண்ணுற தன்னுடைய மகன் என்ன செய்கிறான்னு தெரியாத அவங்க அம்மாவுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். ஜாதகம் பார்க்கல, பிரசனம் பார்க்கல, இந்த கை விரலில் இருக்கக்கூடிய அமைப்பை மட்டும் வச்சு சொன்னேன். அவங்க உடனே போயிட்டு ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது அந்த பையன் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கான் பார்த்தீங்களா. 22 வயசு தான் பையனுக்கு. அவன் பழகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வயசு அம்மா கூட பழக்க வழக்கம். அவங்களுடைய அம்மா மாதிரி இருக்க பொண்ணு கூட இவன் பழக்க வழக்கம் வச்சுட்ருக்கான். அந்த அம்மா என்ன பண்ணுது, இவனை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஏமாற்றி ஒரு 20 லட்ச ரூபா இவன்கிட்டருந்து வாங்கிடுச்சு. இவன் நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையன்தான். திடீர்னு பார்த்தா நல்லா சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில, கடைன்னு சொல்லிகிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அவங்க. அப்போ இவங்க அம்மாவுக்கே நம்ம தான் எடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரிமா பையன் வந்து தடமாறி போய்கிட்டு இருக்கான், சீக்கிரம் போய் பாருங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இல்லை, என் பையன் அப்படியாப்பட்ட பையன் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் அவன் என்ன பண்ணுறாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 2 நாள் தான், ரொம்ப அதிக டைம் எடுக்கல, 2 நாள் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க உட்காந்து ஒரே அழுக. என்னம்மா என் பையன் இப்படி பண்ணிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், வெளியூர் வேலைக்கு போவான், அதனால தான் நான் கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் கடனில் இருக்கான், அதுவும் அம்மா மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேடிகிட்ட போய் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது ஒரு விரலை மட்டும் வச்சு அந்த பையனோடைய லைஃப் ஸ்டைலை நம்ம எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னா இந்த கைரேகை சாஸ்திரத்தில் மட்டும் நல்லாவே என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு அம்மா வந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம அனுபவத்தை முதல்ல சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்துட்டு நடக்குதா நடக்கலையாங்கிறது வந்து புரியும் மக்களுக்கு. அப்போது ஒரு அம்மா வந்து கையை காட்டும்போது அவங்க அந்த கையோட நிறம் பார்க்கும்பொழுது உள்ளங்கையிலேருந்து மற்ற எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா மஞ்சள் மெசேர்னு மஞ்சள் பூத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு வந்து மஞ்சக்காமாலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, மண்ணீரலும் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு, வயிறு வலி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அடிக்கடி வயிறு வந்து உப்பிக்குது, செரிமானத்தன்மை இருக்க மாட்டேங்குது, பசிக்கவும் மாட்டேங்குது, ஆனால் சாப்பிட்ட உடனேயே தூக்கம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. நிறைய வந்து 24 மணி நேரத்தில் நான் 18 மணி நேரமாவது இருக்கும், நான் நல்லாவே தூங்கிட்டே தான் இருக்கேன், என்னால் வேலையே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் நல்லா வேலைக்கு ஒர்க்குக்கு போய்கிட்டு இருந்தவங்க அந்த டைமில் வந்து என்கிட்ட கையை காட்டி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு முதல்ல வந்து செக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது சரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நார்மலாக நம்ம போய் இதெல்லாம் காட்டி செக் பண்ண முடியாதுல, ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்கு வயிறு வலி வந்துருச்சு. அப்போ போய் செக் பண்ணும்போது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்க, மண்ணீரலும் பாதிக்கப்பட்டு அந்த பிரிக்கக்கூடிய தன்மை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சொல்லி ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணி
இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கைகளை பார்த்தோன்னே நீங்கள் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது என்னை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்ன பண்ணுது, சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணால் சும்மா இருக்க மாட்டேன், கொண்டாங்க கையை கண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப டார்க் சிவப்பில் இருந்துச்சு. அதாவது இளஞ்சிவப்பில் இருக்கணும் கைகளில் பார்க்கும்பொழுது, அப்போ நார்மலான ரத்த ஓட்டம். கொஞ்சம் அடர் சிவப்பில் இருந்துச்சுன்னா பிபி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அம்மா பிபி செக் பண்ணிங்களா அப்படின்னு. இல்லைம்மா நான் ப்ரெஷர் மாத்திரை இதுவரையிலும் போட்டதில்லை அப்படின்னாங்க. முதல்ல பிபி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நாளைக்கு போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் நானே தான் கூட போகிறேன். பிபி வந்து பார்த்தீங்கன்னா 180 தாண்டி போயிட்டுருக்கு. என்ன இவ்வளோ பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்ன செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது பண்ணீங்களா, இல்லை டென்ஷன் ஆனீங்களான்னு டாக்டர் கேட்குறாங்க. அந்த டாக்டர் முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசனை செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. அப்போது அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரெஷர் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒரு எனக்கு பார்க்கும்போது அது ஒரு அமேசிங்காக தான் தோணுது. மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது எப்படின்னு தெரியல. எனக்கு பார்க்கும்போது அதை பார்த்து நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு அமேசிங்காக அதை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போது நம்ம கைரேகை மட்டும் நம்ம எடுக்கிறதில்ல, ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கைரேகையும் சேர்ந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த டைமிங்கில் அவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, எந்த தசா புத்தியில் அவங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கூட இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக அது வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் இல்லைங்களா, எண் கணிதமும் கைரேகைன்னு சொல்லிட்டு. அதுக்கு நல்ல மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு பேசினாங்க என்கிட்ட. மேடம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கைரேகையும் எண் கணிதமும் ஜாயின் பண்ணி இதுவரையிலுமே யாருமே சொல்லலை, அதுக்கு ப்ரொடக்ஷன் யாருமே கொடுக்கலங்க மேடம், நீங்கள் ரொம்பவே நல்லாவே சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின திருப்பூர் சகோதரி அவங்க டீம் ஈஸ்வரி ராஜ் அக்காவாக இருக்கட்டும், சக்திவேல் அக்காவாக இருக்கட்டும், அவங்க கவிதா சக்திவேல் மேடமாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்லணும், நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஜோதிடத்தை நம்ம என்ன கலையை கற்றுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்னவா இருக்கோங்கிறத பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அது பெரிய பங்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் இந்த வகையில் போகும்போது ரொம்ப ரொம்ப வெளியில் பரவுது ஈஸியாக. அப்படிங்கும்போது சில பேர்த்துக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போது நம்ம ஊரில் ஒரு ஜோசியர் இருப்பாங்க, பக்கத்து ஊரில் ஒரு ஜோசியர் இருப்பாங்க. அந்த ஊரில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க, இந்த ஊரில் நம்ம சிறப்பாக இருப்போம். அந்த பக்கத்து வீட்டு ஜோசியரில் அப்படியா நான் அவங்கள பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் யூடியூப் வகையில் போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மேடமா நான் அங்கே பார்த்துருக்கேனே இங்கே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை உலக அறிய செய்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு என்ன பண்ணுது, உதவியாக இருக்குது. இப்போல்லாம் அப்படின்னு அதாவது புதன் வளர்த்துருந்தா தான் அதுவும் வெளியில் போகுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு எடுத்து சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ இன்ஜினியரிங் கொண்டு போகிறோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேடு வலுத்திருக்கணும், படிப்புக்கான கிரகம் புதன் வலுத்திருக்கணும். புதன் செவ்வாய் சனி பகவான் இவங்கெல்லாம் வலுத்திருந்துச்சு அப்படின்னா இன்ஜினியரிங் லைன் போகலாம். இப்போது படிப்பு நல்லா படிப்பாங்களா, இடம் மாறி படிப்பாங்களா அப்படிங்கிறதுக்கு புதனோடைய கைவிரலை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு புதன் மேட்டில் ஏதாவது சிறப்பான ஒரு அம்சங்கள் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்தா நீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கும். அவங்களுக்கு பேக்ரவுண்டே இருக்காது, படிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்காது. அவங்களுடைய குழந்தை பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கும். அந்த குழந்தைங்களோட கையில் பார்க்கும்பொழுது புதன் மேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுபத்தன்மை வாய்ந்த குறிகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மீன் குருவி போல் ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு குடை போல் ஒரு அமைப்பு இருக்கணும். இந்த மாதிரி சின்னங்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவங்க படிப்பின் மூலமாக வெற்றியை கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போ குழந்தைங்களோட கைரேகையை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம், கைகளை ஆராய்ச்சி பண்ணலாம். இவங்க எந்த ரீதியாக படிப்பு இவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். அப்போ புதன்மேடு வலிமையாக இருந்து புதனோட ரேகை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சிறப்பாக படிக்கக்கூடிய யோகம், நினைவாற்றல், கல்விக்கேற்ற வேலை கிடைக்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிமேடும் சிறப்பாக இருக்கணும். படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்மேடும் சிறப்பாக இருந்து சனிமேடும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா படித்த படிப்புக்கான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது படித்து முடித்தோடனே என் பையன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுவானா, வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பானா அப்படிங்கிறதுக்கு சந்திரனோட மேட்டை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும்.
சந்திரன்னா பயணத்திற்குரிய கிரகம், சந்திரன்னா நினைவாற்றலுக்குரிய கிரகம். அந்த மாதிரி சந்திரன் மேடு சிறப்பாக இருந்து புதன் மேடு சிறப்பாக இருந்துச்சுன்னா படித்து முடித்தோடனே வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சந்திரமேட்டில் எதுவும் அசுபத்தன்மை கொண்ட இந்த வெட்டு இருக்கிறது, ஏதாவது புள்ளி இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இழந்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? அந்த மாதிரி அந்த சந்திரமேட்டில் யார் இருக்கா, அந்த இடத்துல ஒரு வெட்டு புள்ளி இருக்கா, இல்லை கருப்புள்ளி இருக்கா, வெண்மை நிற புள்ளி இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு உற்று ஆராய்ச்சி நம்ம சொல்லும் பொழுது அம்மாவுக்கும் குழந்தைக்கு இருக்கக்கூடிய அமைப்பை வந்து என்ன சொல்லலாம், நம்ம செக் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி தான் சூரியன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ், பெருமை, படிப்புக்கேற்ற வேலை, இதெல்லாம் அதாவது அவங்களுடைய பூர்வீகம், பாரம்பரியம், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சூரியனுடைய விரல் சிறப்பாக இருந்துச்சுன்னா தந்தையும் சிறப்பாக இருப்பார், இந்த பையனும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு சூரியனோட விரலை வந்து நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி சொல்லணும். சூரிய ரேகைன்னு சொல்லி இருக்கு. அந்த சூரிய ரேகை யாருக்காவது தான் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது. முக்கியமான ரேகைகள் வந்து பார்த்திங்கன்னா பயண ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்தோட கைகளில் தான் இருக்கும், எல்லாத்தோட கைகள்லையும் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக எடுத்து சொல்லலாம். இந்த பையன் பெருசாக வந்தோடனே நல்லா அதிகாரத்தில் போய் கவர்மெண்ட் ஜாபில் உட்கார்றதுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம். இந்த மாதிரி கைரேகையிலையும் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைகளை வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், இப்போ படிப்புக்குரிய தசாபுத்தி வரல, ஆனால் புதனோட மேடு சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் மட்டும் அந்த குழந்தைக்கு வந்து சிறப்பாக எஃபெக்ட் போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதன் மேடு சிறப்பாக தான் இருக்குது, புதன் ரேகை சிறப்பாக தான் இருக்குது, அப்போ படிப்பு வருங்கிறதை நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அதை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரியும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்துட்டு உணர்ந்து தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவு ப்ளஸ் என்ன பண்ணணும், ஆராய்ச்சி, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ஜோதிடம் வந்துட்டு சிறப்பாக வரும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது. அதாவது இந்த கைரேகை சாஸ்திரங்கிறது மிகப்பெரிய சாஸ்திரம் தான். நான் ராஜலட்சுமி எல்லாமே ஒன்றா போய் தான் படித்தோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் டேலண்ட்டு அப்படிங்கிறப்ப அப்போருந்தே கைரேகை பற்றி ஒவ்வொரு கையவாக பிடுங்கி பார்த்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நம்ம ஜோதிடரில் கிளாஸ் எடுத்து நிறையா பேர் வந்து படித்தாங்க, நல்லா எல்லாத்தையும் நல்லா பாராட்டிட்டு போனாங்க. இந்த அளவுக்கு கைரேகையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கைரேகையில் என்னை அடுத்து படிக்கிறதுக்கு கிளாஸ் போடுவோம், படிக்க விருப்பவங்க வந்து படிங்க. நான் போன வாரம் ரீசெண்டாக நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க, நானும் கைரேகை படிச்சிருக்கேன், ஆனால் நான் ஜாமுக்குள்ளே நிறையா உள்ள ஆய்வில் போயிடுறேன், இவங்க கைரேகை ஆய்வு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருது. மேடம் வந்து ஓரையில் போவாங்க. அப்போ இந்த ஆமாம், ஓரையை பற்றி அவங்க வீடியோ முதல்ல பார்த்து ஓரைநாதன் அதில் வந்து சூப்பராக எடுப்பாங்க, ஹோரா அப்படிங்கிறப்ப. அப்போ இந்த கைரேகை போன வாரம் வந்து அவங்க வேற ஒரு, அதாவது அவரோட அக்கா பையனுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் சொல்லியாச்சு. அப்புறம் கைரேகம் பார்ப்பீங்களா, என் கையை பாருங்கள் அப்படின்னு நீட்டுறாங்க. அப்போ கைரேகை பார்த்தோன்னே நான் சொல்கிறேன், கணவன் மனைவி 2 பேரும் ஒற்றுமை இல்லை, பிரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கோம் அப்படின்னாங்க. சரி, அப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். திருப்பி வந்து இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆமாம், இப்போ 3 மாதத்துக்கு முதல் ஹார்ட்டு பிரச்சனையாகி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓகே, வெளிநாடு வாய்ப்பு ஏதாச்சும் உங்களுக்கு இருக்கா, வெளிநாட்டில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா 18 வருஷம் ஆச்சு வெளிநாடு போய், போன வருஷம் தான் திரும்பி வந்திருக்காங்க. அப்புறம் எப்படிங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காங்க?
ஏன்னா அங்கே சந்திரமேடு பலமாக இருக்குது. இவங்க வெளிநாடு போயிருப்பாங்க. அங்கே கணவன் மனைவி சொல்லக்கூடிய ரேகை சுக்கிர வளையமெல்லாம் பிரிஞ்சிருக்குது. அப்போ அங்கே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. இருதயத்தில் ஒரு மச்சம் இருக்குது, ஒரு குறி இருக்குது, தப்பான குறி இருக்குது. இதெல்லாம் வச்சு கேட்குறப்ப நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னவங்க 18 வருஷமாக வெளிநாட்டில் தான் இருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கைரேகையும் ஜோதிடம் வச்சு பார்க்குறப்ப மிக சிறப்பாக இருக்கும். கைரேகை கிளாஸ் நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். படிக்கிறவங்க விருப்பவங்க படிங்க. நன்றிம்மா ராஜலட்சுமி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஈஸ்வரக்காலாம் ஒன்றா தான் படித்தோம். இருந்தாலும் எனக்கு தான் அந்த வந்து கைரேகை நடத்த அப்படின்னாங்க. நான் தான் கேட்டேன், ஏன்க்கா நீங்களும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. நீ தான் அதில் சிறப்பாக நீ பண்ணிகிட்ருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஆசிரியராக வந்துட்டு அறிமுகப்படுத்துறது வந்துட்டு பெருந்தன்மை வேணும். நம்மளோட இடத்துல நீங்கள் வந்து வகுப்படுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியராக வந்துட்டு நம்மளை அறிமுகப்படுத்துறதுல வந்து பெருந்தன்மை வேணும். அது வந்துட்டு ஈஸ்வரி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் வந்து முதல் வகுப்பு முடிஞ்சிட்டு ஒரு நாள் வகுப்பு தான் நாங்கள் போட்டோம். அது வந்து தொடர் வகுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்களே கேட்டு 2வது வகுப்பும் போட்டோம். அதில் வந்து தொடர் வகுப்பாக போட்டு 2வது தடவையும் வந்து ஒரு பார்ட் டூவும் போட்டாங்க. ஆமாம், மிக்க நன்றி சகோதரி. அடுத்து நன்றி சகோதரி.